அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். ஓட்டு பிச்சை எடுக்கும் சீமான் திருமா. கோவை குண்டுவெடிப்பு முக்கிய குற்றவாளி பாஷாவை அப்பா என்று அழைத்த சீமான், பாஷா மரணத்திற்கு வீர வணக்கம் தெரிவித்த திருமாவளவன் ஆகியோரது செயல் ஓட்டு பிச்சை ஆகும் அப்படின்னு எல்லாம் யாரா பேசியிருக்கிறான்னு கேட்கிறீங்களா? இடத்துக்கு ஏத்த மாதிரி, பிழைப்புக்கு ஏத்த மாதிரி, காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு தன்னுடைய இன அடையாளத்தை மாற்றி மாற்றி பேசக்கூடிய முன்னாள் பிரவுடு கன்னடிகா, இந்நாள் பிரவுடு தமிழன், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, இந்நாள் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் பச்சோந்தி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் தான் கோவையில் நேற்று நடந்த கூட்டத்தில் இப்படிப்பட்ட தரக்குறைவான சொற்களை பயன்படுத்தி அண்ணன் சீமான் அவர்களையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்துள்ளார். அவர் மட்டும் கிடையாது, கடந்த 2-3 நாளாவே இது தொடர்பா ஒட்டு மொத்த சங்கி கூட்டமோ வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு தையத்தக்கா அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா நம்ம போர்தாஸ் அண்ணன் இருக்கிறாரு தெரியுமா? அதாங்க நம்ம மாரிதாஸ் அண்ணன். அவர் மேல எனக்கு நிறைய மதிப்பு இருக்கு, மானாவரிய மரியாதை இருக்கு, அது எல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் திரு மாரிதாஸ் அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது ஏத்துக்கவே முடியாது. இது தொடர்பா அவரும் ஒரு காணொளி போட்டு இருக்கிறாரு. அதுல அண்ணன் சீமான பத்தி என்ன தெரியுமா பேசினாரு? சீமானுக்கு ஒரு புது அப்பா கிடைச்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இது அவரோட 25வது அப்பாவா இருக்கணும். அவர்தான் கோவை குண்டுவெடிப்பின் மூளையாக செயல்பட்ட பாஷா. எனக்கு புரியல. திரு மாரிதாஸ் அவர்களே, நீங்கள் பேசிய இந்த வாக்கியத்தின் உட்பொருள் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? என்ன சொல்ல வரீங்க? எவ்வளவு கேவலமா கொச்சையா விமர்சனம் பண்றீங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் 8 விழுக்காடு வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டின் 3வது பெரிய அரசியல் கட்சியாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவரை பத்தி இப்படியா பேசுவீங்க? மோடியை பத்தியோ அமித்ஷாவை பத்தியோ நாங்க இப்படி பேசியிருந்தா சும்மா இருப்பீங்க? இல்ல, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒருவரை அப்பா அப்படின்னு அழைக்கிறது அவ்வளோ பெரிய குற்றமா? அவ்வளோ பெரிய தேச துரோகமா? தனக்கு உதவி செய்த பலரையும் அண்ணன் சீமான் அவர்கள் மரியாதை நிமித்தமாக அப்பா அப்படின்னு அழைக்கிறது அவரோட வழக்கம் தான். அவருக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் பல பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு மரியாதைக்காக நண்பர்களோட அப்பா அம்மாவை நாமளும் அப்பா அம்மா அப்படின்னு அழைப்போமே தவிர அதற்காக அவர்களை நாம் நம்முடைய சொந்த அப்பா அம்மாவாக ஏற்றுக்கொண்டதாக பொருள் ஆகாது. காந்திய தேச தந்தை அப்படின்னு சொல்றோம், ஈவேராவை தந்தை பெரியார் அப்படின்னு சொல்றோம். அதுக்காக அவங்க எல்லாம் எப்படி எல்லாருக்கும் சொந்த அப்பாவா ஆயிடுவாங்களா? இல்ல, தந்தையோட இடத்துல இருந்து, தந்தை ஸ்தானத்தில் இருந்து சுதந்திரத்திற்காக வழியை காட்டினார்கள், சுதந்திரத்திற்காக போராடினார்கள். சுயமரியாதை, பகுத்தறிவு, மூடநம்பிக்கை ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, இதற்கெல்லாம் போராடினார்கள். அப்படிங்கிறதுக்காக ஒரு தந்தை மாதிரி இருந்து வழிகாட்டியதற்காக அவங்கள மரியாதை நிமித்தமாக என்ன சொல்றோம்? தந்தை அப்படின்னு சொல்றோம். அதே தான் இங்கேயும் ஒரு மரியாதைக்காக பாஷாவை அப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை புடிச்சுக்கிட்டு எவ்வளவு கொச்சையா கேவலமா பேசுறீங்க. மூளை பூரா இந்துத்துவ சாக்கடை நிரம்பி இருந்தா இப்படித்தான் ஆபாசமா பேச தோணும். சரி, உங்க பிரச்சனை தான் என்ன? 1998 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு. அந்த குண்டுவெடிப்பிற்கு மூளையாக செயல்பட்டது பாஷா. அவரை அப்பா என்று அழைத்தது மாபெரும் தவறு. அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டது மாபெரும் தேச துரோக குற்றம். அதானே? அதுதானே சங்கிகளான உங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. சரி, ஓகே, இருக்கட்டும். இஸ்லாமியர்களை அந்த குண்டுகளை வைக்க தூண்டியது யாரு? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றத்தை செய்தவனை விட அந்த குற்றம் செய்ய தூண்டியவனுக்கு தான் அதிகமான தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் குண்டு வச்சாங்க அப்படின்னா அவங்கள குண்டு வைக்க தூண்டியது யாரு? அதை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கோ அண்ணன் மாரிதாசுக்கோ அண்ணன் ராஜவேல் நாகராஜனுக்கோ வக்கோ வகதொகையோ தைரியமோ துணிவோ இருக்கா? பேசுவீங்களா? பேசி இருக்கிறீங்களா? இது வரைக்கும் பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இஸ்லாமியர்களை இந்த குண்டு வெடிப்பிற்கு தூண்டிவிட்டதே இந்த இந்துத்துவ சங்கிகள் தான். கோயம்புத்தூர்ல குண்டு வச்சுட்டாங்க, கோயம்புத்தூர்ல குண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த நிகழ்வை மட்டுமே பேசுறாங்களே ஒழிய அதற்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கலவரம் நடந்துச்சு. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் பேசட்டா? உண்மையான வரலாறு நான் சொல்லட்டா? நானே சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உறவுகள் உங்ககிட்ட தெளிவுபடுத்தணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். நாம இந்த குண்டு வைப்பையோ இந்த கலவரத்தையோ ஆதரிக்கவே இல்லை. வன்முறை என்பதே மாபெரும் கோழைத்தனம்.
அத முதல்லயே சொல்லிக்கிறோம். யாருடைய வன்முறை செயலையும் நாம ஆதரிக்கவே இல்லை. எல்லாமே தப்பு தான். அதை சொல்லிட்டு விரிவான வரலாறுக்குள்ள போறேன். இப்ப சங்கிகளுக்கு புரியுற மாதிரி அண்ணன் மாரிதாசோட ஸ்டைலையே இதை விலக்கி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட பழைய ஸ்டைல் இருக்கு தெரியுமா, போர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, அதே மாதிரியே சொல்றேன். எங்கிட்ட அவர் மாதிரி டிஜிட்டல் போர்டு எல்லாம் கிடையாது. எங்கிட்ட இருக்கிறது இதுதான். இதுல எழுதி போட்டுக்கிறதெல்லாம் தெளிவா தெரியுதா? சரி, ஓகே, ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். இப்ப இவங்க பெருசா பேசுற விஷயம் என்ன? 1998 பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி காதலர் தினம். அந்த நாள்ல கோயம்புத்தூர்ல தொடர் குண்டுவெடிப்பு நடந்துச்சு. அதுல அப்பாவி பொதுமக்கள் 58 பேர் மரணம் அடைஞ்சாங்க, 231 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. இந்த குண்டுவெடிப்பின் மூளையாக செயல்பட்டவர் தான் பாஷா. இவரை அப்பான்னு சொன்னதுக்கு தான் இவ்வளவு பெரிய கலவரம். ரைட், ஓகே, அது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான கேவலமான மிருகத்தனமான செயலை செய்வதற்கு பாஷாவையும் இஸ்லாமியர்களையும் தூண்டிய நிகழ்வு எது? அதை பத்தி பேசணும்ல, அதைத்தான் இப்ப நான் சொல்ல போறேன். 1997 நவம்பர் மாசம் 29, 30, அதாவது இந்த குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு சரியா 3 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு கலவரம் நடந்துச்சு. அதுக்கு பேரு நவம்பர் கலவரம். இப்பவும் இணையத்துல தேடி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். இந்த நவம்பர் கலவரத்துல காவல்துறையும் இந்துத்துவ வெறியர்களும் சேர்ந்துகிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. அதிர்ச்சியா இருக்கா? ஆமா. எந்த காவல்துறை சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுமோ, எந்த காவல்துறை ஜாதி மதம் இனம் மொழி என்று எந்த ஒரு பிரிவினையும் பார்க்காமல் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ, அந்த காவல்துறை தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கொடூரமான கோரமான ஒரு கலவரத்தை நடத்தினாங்க. அந்த கலவரத்துல 24 இஸ்லாமியர்கள் பலியானாங்க. அரசோட கணக்குப்படி 18 பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான கணக்கு 24 பேர். 10 பேர் அந்த கலவரத்துல காணாம போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏது ஆச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இந்த எண்ணிக்கையும் சேர்த்துக்கிட்டா 24 கூட்டல் 10 மொத்தம் 34 பேர் அந்த கலவரத்தால பாதிக்கப்பட்டு இருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. 500 கோடி மதிப்பிலான இஸ்லாமியர்களின் வணிக வளாகங்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டுச்சு, தீ வச்சு கொளுத்தப்பட்டுச்சு. இதுவும் கூட அரசோட கணக்கு தான். ஆனா ஒட்டு மொத்தமா 1000 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் சூறையாடப்பட்டதாக சொல்றாங்க. இதெல்லாம் நியாயமா? சரி, ஓகே. இப்படிப்பட்ட கலவரத்தை காவலர்களும் இந்துத்துவவாதிகளும் ஏன் செஞ்சாங்க அதை பார்க்கணும்ல. அது என்ன அப்படின்னா, 1997 நவம்பர் மாசம் 29ஆம் தேதி இரவு கோயம்புத்தூரில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக 2 இஸ்லாமிய இளைஞர்களை கைது செஞ்சு காவல் நிலையத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேருமே அல்லுமா இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இவங்களை கைது செஞ்ச தகவல் தெரிஞ்ச உடனேயே அல்லுமா இயக்க செயலாளர் அன்சாரி காவல் நிலையத்துக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டரோட பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் பேசிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல தான் செல்வராஜ் அப்படிங்கிற காவலர்கிட்ட வெளியில இருந்த கைது செய்து வெளியில் வைக்கப்பட்டிருந்த அந்த 2 இஸ்லாமிய இளைஞர்களும் வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. ஏன் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, காவலர் செல்வராஜ் வந்து அந்த இளைஞர்களை பற்றியும் அவங்களோட மதத்தை பற்றியும் அவங்களோட சமூகத்தை பற்றியும் அவங்களோட சமூக தலைவர்களை பற்றியும் ரொம்பவும் கொச்சையா பேசுறாரு. இதை பொறுத்து கொள்ள முடியாத அந்த 2 இஸ்லாமிய இளைஞர்களும் காவலர் செல்வராஜ் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. சரியா? ஒரு கட்டத்துக்கு மேல பேச்சு முத்தி காவலரோட சட்டையை புடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்த அன்சாரி எல்லாத்தையும் பேசி சரி கட்டி உரிய தண்டத்தொகை எல்லாம் கட்டி அந்த இளைஞர்களை வெளியே கூட்டிக்கிட்டு வந்துடுறாரு. ரைட்டா? ஆனா ஆத்திரம் அடைந்த அந்த 2 இஸ்லாமிய இளைஞர்களும் அன்று இரவு உக்கடத்தில் போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்த காவலர் செல்வராஜ கொலை செஞ்சிடறாங்க. எவ்வளவு வெறி அவங்க மனசுல இருக்குன்னு பாருங்க. சாதாரண வாக்குவாதம், அதுக்காக ஒரு காவலரையே கொலை செஞ்சுட்டாங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம். சரி, ஓகே. இதுக்காக அந்த 2 இளைஞர்களையும் என்ன செஞ்சிருக்கணும்? கைது செஞ்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி உச்சபட்ச தண்டனை என்னவோ அதை வாங்கி கொடுத்திருக்கணும். காவலர் செல்வராஜ் கொல்லப்பட்ட அன்று இரவே காவலர்கள் எல்லோரும் அல்லுமா அலுவலகத்திற்கு போய் சோதனை நடத்தினாங்க. அதன் பிறகு அன்சாரியே திருப்பி வந்து அந்த இளைஞர்களை நான் நாளைக்கு காலையில உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன சொல்லு மீறாம மறுநாள் காலை 11 மணிக்கு அந்த 2 இளைஞர்களையும் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டாரு. முடிஞ்சு போச்சுல்ல. அவங்களை அடுத்து என்ன செஞ்சிருக்கணும்? முன்னாடியே சொன்ன மாதிரி சட்டத்தின் முன்பு நிறுத்தி அவங்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு கோயம்புத்தூர் காவல் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்துகிட்டு என்ன தெரியுமா செஞ்சாங்க? அதுலயும் குறிப்பா கோவை மாவட்ட காவல்துறை கமிஷனர் மாசானமுத்து தலைமையில ரிசர்வ் காவல் படை வளாகத்துக்குள்ள ரிசர்வ் காவல் அதிகாரிகள் குடியிருப்பு வளாகத்துக்குள்ள காவலர்களுக்கான ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்குள்ள இந்து முன்னணி தலைவரான ராமகோபாலனும் கலந்துகிட்டாரு. அர்ஜுன் சம்பத்தும் இருந்ததா சொல்றாங்க. ரைட்டா? ஆனா அது உறுதிப்படுத்தப்படல. ஆனா ராமகோபாலன் கலந்துகிட்டது உண்மை.
இந்த கூட்டத்தில் இஸ்லாமிய காவல் அதிகாரிகள் எல்லாரையும் வெளியேற்றிட்டு காவலர் செல்வராஜோட மரணத்துக்கு பழி வாங்குறதுக்காக கலவரத்துக்கு திட்டம் போட்டாங்க காவல் அதிகாரிகள். கமிஷனர் மாசானமுத்து தலைமையில் மொத்தமா 300 காவலர்கள் சேர்ந்து ஊர்வலமா போறாங்க. அந்த ஊர்வலத்துல இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத், அதிரடி ஆனந்த் மற்றும் பல இந்துத்துவ வெறியர்கள் கலந்துகிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிக கொடூரமான கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. காவல்துறையும் இந்துத்துவ வெறியர்களும் சேர்ந்துகிட்டு இஸ்லாமியர்களை அன்னைக்கு நரவேட்டையாடினாங்க. காவல்துறை கையில துப்பாக்கி இருந்ததால கண்ணுல பட்டவங்களை எல்லாம் சுட்டு கொலை பண்ணாங்க. இந்த இந்துத்துவ வெறியர்கள் கையில இருந்த கட்ட கம்ப பயன்படுத்தி அடிச்சே பல பேரை கொலை பண்ணாங்க. இன்னும் சிலரை உயிரோட தீ வச்சு கொளுத்துனாங்க. இது நடந்தது உண்மை. சரி, ஓகே, இஸ்லாமியர்களை மட்டும் இவங்க தாக்கல. அன்றைக்கு திமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தண்டபாணியையும் காவலர்களும் இந்துத்துவ வெறியர்களும் சேர்ந்து தாக்குனாங்க. இல்லன்னு சொல்லி மறுக்க சொல்லுங்க. தாக்கியதோடு நிறுத்தாம அவர் வந்த டாடா சுமோவை தீ வச்சு கொளுத்துனாங்க. ஒட்டு மொத்தமா இந்த கலவரம் நடந்து முடியறதுக்கு 3 நாள் ஆச்சு. டிசம்பர் 3ஆம் தேதி தான் இந்த கலவரம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. மத்திய ரிசர்வ் படை வந்துதான் இந்த கலவரத்தையே நிறுத்துச்சு. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி 24 இஸ்லாமியர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க, தீ வச்சு எரிக்கப்பட்டாங்க. இஸ்லாமியர்களோட வணிக வளாகங்கள் சூறையாடப்பட்டுச்சு. இஸ்லாமிய பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? கொல்லப்பட்ட காவலர் செல்வராஜ இந்து அப்படின்னு பரப்பி விட்டு ஒரு இந்து காவலரை இஸ்லாமிய இளைஞர்கள் 2 பேர் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு பொய் பரப்புரை செஞ்சாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? கொல்லப்பட்ட காவலர் செல்வராஜோட முழு பேரு அந்தோணி செல்வராஜ். அவர் கிறிஸ்டியன் அப்படிங்கறதையே மறைச்சு அவரை இந்துவா மாத்தி ஒரு மாபெரும் கலவரத்தையே நடத்தி முடிச்சாங்க கோவை மாவட்ட காவல் அதிகாரிகளும் இந்துத்துவ வெறியர்களும். இப்ப இவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு தண்டனையும் இல்லையே. இன்னைக்கெல்லாம் சுதந்திரமா தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருந்தது யாரு? ஐயா கருணாநிதி. அது வேற விஷயம், அதை பத்தி தனியா பேசிக்கலாம். இந்த விஷயத்தை மட்டும் இப்ப பார்ப்போம். இதெல்லாம் நியாயமா? சொல்லுங்க உறவுகளே, இதெல்லாம் நியாயமா? இதனால் ஆத்திரம் அடைந்த இஸ்லாமியர்கள் தான் இந்த கோவை தொடர் குண்டுவெடிப்புக்கு திட்டம் போட்டு அதை செயல்படுத்தினாங்க. ஆனா நல்ல கவனிங்க, இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது பழிவாங்கும் நடவடிக்கையில ஈடுபடுவாங்க அப்படின்னு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பது யார்? காவல்துறையும் உளவுத்துறையும். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? 3 மாசமா அவங்க இப்படி ஒரு சதி திட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்காம காவல்துறையும் உளவுத்துறையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு? என்ன, பிப்ரவரி 14ஆம் தேதி குண்டு வெடிக்குது. பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி கடைக்கு போயிட்டு வெடி மருந்தை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு எல்லா இடத்துலையும் குண்டை வச்சு வெடிக்க வச்சுட்டாங்களா? சிரிப்பா இல்ல? எவ்வளவு பெரிய திட்டம் தீட்டப்பட்டிருக்கும். இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஏன் காவல்துறையும் உளவுத்துறையும் கவனிக்க மறந்துட்டாங்க? கவனிக்காம எல்லாம் இல்ல, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி ஒரு சம்பவத்திற்கு இஸ்லாமியர்கள் திட்டம் போடுறாங்க அப்படிங்கிறது காவல்துறைக்கும் மத்திய மற்றும் மாநில உளவுத்துறைக்கும் நல்லாவே தெரியும். ஆமா, தெரிஞ்சே தான் இந்த கலவரம் நடக்கணும் அப்படிங்கறத அனுமதிச்சாங்க. ஏன்னு கேக்குறீங்களா? இந்த நவம்பர் கலவரம் நடந்துச்சு தெரியுமா? அதன் பிறகு காவல்துறை மீது மக்களுக்கு கடுமையான கோபமும் வெறுப்பும் வந்துருச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தப்பு செஞ்ச செல்வராஜ கொலை பண்ண இஸ்லாமிய இளைஞர்களை ஒப்படைச்ச பிறகு அவங்கள சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு கலவரம் செய்யற அதிகாரத்தை, உரிமையை யாரு காவலர்களுக்கு கொடுத்தா? இதனால மக்களுக்கு, பொதுமக்களுக்கு காவல்துறை மீது கடுமையான அதிருப்தியும் வெறுப்பும் கோபமும் இருந்துச்சு. இது ஒண்ணு. அடுத்ததா இஸ்லாமியர்கள் மேல மக்களுக்கு ஒரு அனுதாபம் வந்துச்சு. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு மக்களுக்கு இஸ்லாமியர்கள் மேல ஒரு அனுதாபம் இருந்துச்சு. 3ஆவதா ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இருந்துச்சு இந்த கலவரத்துக்கு பின்னாடி. இஸ்லாமியர்கள் கையில் இருக்கின்ற வணிகத்தை எப்படியாவது தட்டி பறிக்கணும் அப்படிங்கிறதும் இந்த கலவரத்தோட முக்கிய நோக்கம். இப்ப மக்களுக்கு காவல்துறை மேல இருக்கிற வெறுப்பு, கோபம், இஸ்லாமியர்கள் மேல இருக்கிற அனுதாபம், இது எல்லாத்தையும் மடை மாற்றணும், இஸ்லாமியர்கள் மேல கோபத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க குண்டு வைக்க போறாங்க, இப்படி ஒரு சதி திட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சும் கூட காவல்துறையும் உளவுத்துறையும் கண்டும் காணாம இருந்துட்டாங்க. இதையெல்லாம் சொன்னது நான் கிடையாது. 1997 காலகட்டத்தில் அன்றைய சட்டமன்ற உறுப்பினராகவும் திமுகவின் கூட்டணி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த ஏவி அப்துல் நாசர் கோயம்புத்தூருக்கு போயிட்டு கள நிலவரங்களை ஆராய்ந்து அவர் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். கோவை கலவரத்தில் எனது சாட்சியங்கள். இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அப்பதான் கோவை குண்டுவெடிப்புக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். இஸ்லாமியர்கள் வெடிகுண்டுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கே ஒரு உளவுத்துறை அதிகாரி போயிருக்கிறார். போய் பார்த்துட்டு செய்யுங்க, உங்களோட வலிமை என்ன அப்படிங்கிறத நீங்க காட்டி தானே ஆகணும். இதுல அப்படியே பதிவாயிருக்கு, சாட்சியங்களோட பதிவாயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறாங்க சங்கிங்க?
காவலர்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு காவலர்கள் ஊர்வலம் போனாங்க. சரி, உங்களுக்கு என்ன அந்த ஊர்வலத்துல வேலை? அர்ஜுன் சம்பத்துக்கு என்ன வேலை? அதிரடி ஆனந்துக்கு என்ன வேலை? இந்து முன்னணிக்கு என்ன வேலை? உங்களை யாரா உள்ள போக சொன்னது? போய் அப்பாவி இஸ்லாமியர்களை துள்ள துடிக்க படுகொலை செஞ்சுவிட்டு இன்னைக்கு வந்து வாய்க்கடிய வசனம் பேசுறது. ரெண்டு நிகழ்வும் தப்பு தான். எல்லா வன்முறையும் தப்பு தான். எல்லா வன்முறையும் பேரழிவில் தான் கொண்டு போய் நிறுத்தும். சொல்லுங்க, இத பத்தி என்னைக்காவது மாரிதாசோ ராஜவேல் நாகராஜனோ அண்ணாமலையோ வாயை திறந்து பேசி இருக்கிறாங்களா? இத பத்தி பேசாம நேரா வந்துட வேண்டியது. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு, தீவிரவாதிகள் அவங்க எல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னா நீங்களாம் யாரு? இந்த நாட்டை நாசமாக்கி எப்பவும் ஒரு பதற்றமான மனநிலையில வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? பாஜக, இந்து முன்னணி, RSS, VHP, பஜ்ரங் தள், இந்த கூட்டம் தானே. உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? அண்ணன் சீமான பத்தியோ அண்ணன் திருமாவளவனை பத்தியோ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அவரோட இறுதி ஊர்வலம் கொஞ்சம் மரியாதையா நடக்கணும் அப்படின்னா அவங்களோட குடும்பத்தினர் எதிர்பார்த்தாங்க. அதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் நிறைவேற்றி வச்சாரு. இதுல உங்களுக்கு என்ன பட்டுக்குச்சு? ஆக இந்த விஷயத்தை பத்தி முழுமையா தெரியாம மாரிதாஸ் பேசுறதையோ அண்ணாமலை பேசுறதையோ கேட்டா நாமளும் சங்கிங்க மாதிரி தான் யோசிப்போம். தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அதனுடைய முழுமையான வடிவம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சரியா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்தீர்கள். இது உங்களை நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.